Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டோன் செயின் ஸ்டிச்சிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோன் செயின் வந்து 2-3 சைஸஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய கலர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நான் நேற்று தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து நம்மளுக்கு 2 சைஸில் மட்டும்தான் வந்து நமக்கு ஸ்டோன் செயின் கிடைக்கிது. ஒன்று வந்து ரொம்ப பெரிய சைஸ், இன்னொன்று வந்து மீடியம் சைஸ். இது 2 தான் கிடைக்குது. இதுக்கும் கம்மியாக இன்னும் மெலிசான சைஸஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் அது ரொம்ப டெலிகேட்டாக இருக்குங்கிறனால இல்லை எதனாலன்னு தெரியல. பட் இப்போ வந்து பஜார்ஸில் வந்து அது கிடைக்கிறதில்ல. மேபி எனக்கு கிடைக்கல, மற்றவங்களுக்கு கிடைக்குதாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த 2 சைஸஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச்சிங் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட சைஸஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கும். பாருங்கள், இதோட ஸ்டோனோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக இருக்கும். ஸோ எவ்ரி ஸ்டோனுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும். பட் பேக் சைடு வந்து எல்லாமே அட்டாச்சாக தான் இருக்கும். பாருங்கள், எவ்ரி ஸ்டோனுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மெட்டீரியலில் இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கற்றுக்கிற வரைக்கும் வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம நெக் லைனை சுற்றி நம்ம க்ளூ போட்டு கம் போட்டு ஸ்டிக் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வெளியிலலாம் போட்டு கொடுக்குறோன்ற பட்சத்தில் வந்து நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணி அப்படியே கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணால் தான் வந்து இதுக்குமே வந்து லாங் லைஃப் கிடைக்கும். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பிகினர்ஸ் ஸ்கேலில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஸோ நம்ம சின்ன சைஸ் ஸ்டோன் செயின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த லைனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம சிசர்ஸ்லேயோ ட்ரிம்மர்லேயோ கட் பண்ண வேணாம். ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறத நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரிம்மரோ சிசர்ஸோ வச்சு கட் பண்ணி பண்ண வேணாம். நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு இது வந்து வந்துடும். ஸோ நம்ம பிகினர் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கையில் வந்து நம்ம இதை மெட்டீரியலில் வந்து ஒட்டிட்டு அப்புறம் நம்ம தைச்சோன்னா தான் நம்மளுக்கு வந்து அது வரும். இப்போ இதே ப்ராக்டிஸ் ஆனவங்க அப்படின்னா நம்ம அதை ஒட்ட தேவையில்லை. நம்ம அப்படியே அந்த லைனை இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். பட் இப்போ தான் பிகினர், நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச்சே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஃபேப்ரிக்கில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தான் இது வந்து நம்மளுக்கு அசையாமல் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிக் பண்ணையில் நீடில் உள்ள பஞ்ச் ஆகையில் வந்து இது இப்படி ஷேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற அளவுக்கு இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பத்தாமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த லைனில் வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து நல்லா ஒட்டிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் கம் போடுறதுமே வந்து ரொம்பவே மெல்லிசாக நம்ம லைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி மெல்லிசான கோடு போட்டு நம்ம அது மேலே தான் ஒட்டணும். ஏன்னா இந்த க்ளூ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிற இடங்களில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நீடில் வந்து அந்த இடத்துல வந்து துணியில் இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கம் வந்து வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஸ்மஜ் ஆகாமல் கரெக்டாக அந்த லைன் மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒட்டிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். 13 நம்பர் டுலிப் பிராண்டில் நீடில் எடுத்திருக்கேன். நான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணையில் நம்மளோட கலருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஒரு கோல்டன் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வந்து ப்ளவுஸ் கலரே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலுமே வந்து ஜென்ரலாக வந்து நம்ம இந்த கோல்டன் எல்லோ பேஸ் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ப்ளவுசஸில் போடையில வெறும் இது மட்டும் போட மாட்டோம். ஸோ இதுக்கு இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி ஒரு சுகர் பீடு ஏதோ வச்சு நம்ம பண்ணிகிட்டே இருக்கனால நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து அவ்வளோ வந்து வெளியில் தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேப்ரிக் கலர்லேயே வந்து நம்ம ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா காமனாக வந்து நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துக்கலாம். பெருசா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரேமுக்கு கீழேருந்து நம்ம த்ரெட் எடுத்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோனுக்கும் வந்து இடையில வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ த்ரெட்டை எடுத்துட்டு இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு செயின் ஸ்டிச் நூலை எடுத்துட்டு இந்த 2க்கும் இடையிலையே வந்து நம்ம இந்த த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறோம். பாருங்கள், இங்கே வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை இழுத்துட்டு ஸோ த்ரெட்டை வந்து மறுபடியும் நான் இந்த 2 கேப்புகளையுமே இழுத்துட்டு அடுத்த 2 செயினோட கேப்பில் வந்து நான் பஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2க்கும் இடையில விட்டு வந்து நான் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இது அப்படியே ரிவர்ஸ் இந்த பக்கம் எடுத்து அப்படியே திருப்பி அடுத்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து நான் பஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே 2க்கும் நடுவில் பஞ்ச் பண்ணுறேன். எடுத்து அப்படியே இந்த கேப்பில் கொண்டு வந்து அப்படியே ஒரு எல் ஷேப்பில் வந்து இந்த த்ரெட் அப்படி கொண்டு வந்துட்டு இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இழுத்து இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரொம்ப சின்ன ஸ்டோனாக இருக்குது. பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் இப்போ இந்த 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதை 2ஐயும் க்ராஸ் பண்ணி குறுக்க வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை அப்படியே இழுத்து அடுத்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து கொண்டு வந்துடுறோம். அதாவது ஒரு எல் ஷேப் வந்து நம்ம ஃபார்ம் ஆகிடுது. பாருங்கள், இந்த 2க்கும் குறுக்க வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன். அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்து ஸோ நம்ம எந்த பக்கம் போட்டோமோ அப்படியே ரிவர்ஸ் த்ரெட்டை கொண்டு வந்து அப்படியே கீழே திருப்பி அடுத்த 2 ஸ்டோனுக்கும் இடையில வந்து அதை வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறோம். நம்மளோட ஸ்டிச் வந்து இந்த ஒரே பக்கமாகவே தான் வந்து நம்மளுக்கு வரும். ப்ளவுசஸில் வந்து நம்ம ஒரு சுகர் பீடு இல்லை பீடுங்களுக்கு இடையில தான் வந்து இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு இப்போ இங்கே ஒரு சுகர் பீட் வச்சுருக்கோம், அது பக்கத்தில் நம்ம ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்றதுல பட்சத்தில் வந்து இந்த பீடுக்குள்ளே வந்து நம்ம விட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா த்ரெட்ஸ் வந்து கட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டிச் வந்து இந்த ஒரு சைடு மட்டுமே தான் வரும். ஸோ இந்த 2 ஸ்டோனுக்கும் இடையில பஞ்ச் பண்ணுறோம். குறுக்க இந்த 2 ஸ்டோனுக்கும் குறுக்க வந்து ஒரு செயின் ஸ்டிச் மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு வந்து அப்படியே கீழே இறக்கி மறுபடியும் அடுத்த 2 ஸ்டோனுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்டிச். உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தர்றது உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் இதை உங்கள் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணையில் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணையில் ஒரு சுகர் பீட் கொடுப்போம், இல்லை 2 mm பீட், ஏதோ ஒரு பீட் ஸ்டிச்சிங், மறுபடியும் ஸ்டோன் ஸ்டிச்சிங், மறுபடியும் பீட் ஸ்டிச்சிங் கொடுக்கையில் வந்து
நம்மளுக்கு இந்த கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த த்ரெட்டோட கலர் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. இப்போ இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஷேப்ஸில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். நான் வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். பிகினர்ஸ் வந்து இது மேலே வந்து நம்ம இந்த லைன்ஸில் எப்படி மெலிசாக நம்ம போட்டு க்ளூ போட்டு ஒட்டினோமோ சேம் அதே மாதிரி வந்து நீங்கள் கம் போட்டு ஒட்டிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஒட்டாமலே வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வேணுங்கிற அளவு வந்து நம்ம வந்து க்ளீனாக அந்த லைன் மேலேயே வச்சு நம்ம வேணுங்கிற மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு ஸ்டோன் 2 ஸ்டோன் வந்து எக்ஸஸாக நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை விட எக்ஸஸாக ஒரு 2 ஸ்டோன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 1, 2 எக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பத்தாமல் போச்சுன்னா அந்த ஒரு ஸ்டோன் 2 ஸ்டோன் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்பவே ஆடாக தெரியும். ஸோ இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட ஒரு 2 ஸ்டோன் வந்து எக்ஸஸாக விட்டுட்டே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வரைக்குமே நமக்கு இருக்குது. ஸோ எக்ஸஸாகவே ஒரு ஸ்டோன் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ண போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ட்ரிம்மரோ சிசர்ஸோ வச்சு கட் பண்ண போகிறதில்ல. இந்த 2 செயினையும் ஆப்போசிட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு வந்து இது வந்து கட் ஆகிடும். ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து கீழே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து லைனை விட்டு வந்து ஸ்டோன்ஸ் வந்து வெளியில் வரும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணவங்க கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த 2 ஸ்டோனுக்கும் இடையில வந்து நம்ம அந்த லைன் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணி நம்ம ரிவர்ஸில் இழுத்துட்டோம். அடுத்து அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். அதுக்கு குறுக்க ஒரு செயின் ஸ்டிச். அதுக்கு குறுக்க ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ரிவர்ஸ் எடுத்து அடுத்த 2 ஸ்டோனுக்கும் இடையில வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, அந்த லைனில் வந்து நம்ம இந்த ஸ்டோனை அப்படியே இழுத்து வச்சு நம்ம அந்த லைன் மேலேயே போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்டிக் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பட் அந்த கம் வந்து அங்கே எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ப்ளவுஸில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆடாக தெரியும். அதனால தான் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணாமலே வந்து ஸ்டிச் பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே வந்து ஈஸி தான் வந்துடும். சேம் நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எதை ஃபாலோ பண்ணோமோ சேம் அதே அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2க்கும் குறுக்க வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அடுத்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
ஸ்டிக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸி ஃபார்மேட் என்னென்னா, நம்ம இந்த லைனை வந்து நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த லைனுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டோன் மூவ் ஆனால் கூட அதை நம்ம அந்த லைன் மேலேயே வந்து இழுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்வ் வர போர்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த லைன் மேலேயே, ரொம்ப சிம்பிள், நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கோம், அந்த ட்ராயிங் மேலேயே வந்து நம்மளோட அந்த மெட்டீரியலும் அந்த ஸ்டிச்சும் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஸ்டோன் வந்து அங்கே மூவ் ஆனாலும் கூட நான் இந்த லைனை கெஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் கர்வ்ஸ்லலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயுமே வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் நம்ம செயின் ஸ்டிச்சில் ஆரம்பித்து த்ரெட் ஒர்க் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம டுட்டோரியல்ஸில் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம ப்ளேலிஸ்ட்டில், நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லா இதுக்கு முன்னாடியான ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமான டுட்டோரியல்ஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த திலகமோட ஷார்ப் எட்ஜஸ்க்கு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஸ்டோன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து எக்ஸஸ்ஸாக வச்சுக்கிறது தான் வந்து நம்மளுக்கு நல்லது. கட் பண்ணிக்கலாம். பட் பத்தாமல் இருந்துச்சுன்னா அந்த சின்ன ஒரு ஸ்டோன் 2 ஸ்டோன் மட்டும் ஜாயின் பண்ணையில் வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் ஆடாக தெரியும். பாருங்கள், திலகம் ஷேப் வந்து ஷார்ப் எட்ஜோடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணாமலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கம் போடுறதுக்கும் போடாததுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த கம் வந்து நம்ம ப்ளவுசஸில் மற்ற இடங்களில் பறவையில் வந்து நம்மளால் நீடியில் வந்து அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. அது இல்லாமல் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் அந்த கம் அடியில் ஒட்டினது வெளியில் தெரிஞ்சிச்சுனாலுமே அந்த இடம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டார்க்காக தெரியும். நம்ம போட்டிருக்கிற ட்ராயிங் மேலேயே வந்து நம்மளோட ஸ்டிச் வர்ற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிக் பண்ணாமலே கூட நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் பீடில் எப்படி 2 பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அது மாதிரி இதுலேயுமே வந்து நம்ம இந்த குறுக்க வர ஸ்டிச் வந்து 2 ஸ்டோனுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம குறுக்க விட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரியான ஷேப்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சிங்கிள் ஸ்டோனில் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு இந்த ஷேப்பெல்லாம் டேர்ன் ஆகையில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஷேப்போட அந்த இமேஜ் வந்து மாறாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இதே நம்ம நெக் லைனில், ஸ்லீவ் லைனில் அந்த பார்டர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 ஸ்டோன்ஸுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச முறையில், நான் கற்றுக்கிட்ட முறையில் எப்படி சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு புரியுமோ அந்த முறையில் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.